ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமூஸ் லைஃப் ஸ்டைல். சமைக்க கூட செஞ்சிடலாம், ஆனால் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த அடுப்பை க்ளீன் பண்ணி நம்ம துடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு நம்மளோட ஸ்டவ்வை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம சுரைக்காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம். கொஞ்சம் பெரிய காயாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதை ஒரே நாள் மொத்தமாக நம்ம இதை சமைக்க மாட்டோம். இதை கட் பண்ணிவிட்டு பாதி காயை சமைச்சிட்டு பாதி காயை இன்னொரு நாளைக்கு தான் சமைப்போங்க. அந்த பாதி காயை நம்ம கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ண பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வழுக்குன்னு அழுகிற மாதிரி இருக்குங்க. அப்படி இல்லாமல் நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கிறோமோ இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டேன். நான் பாதிக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி தாங்க வைக்க போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண இந்த பகுதியில் இப்படி மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்படி அப்ளை பண்ணி விடும்போது அந்த காய் கலரும் மாறாது, வலுவழுப்பாக அழுகுன மாதிரியும் இருக்காதுங்க. நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வைங்க. நீங்கள் வாங்கிட்டு வர்ற காய் கட் பண்ணி வைக்கும்போது அது அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கவரில் ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் பாக்ஸில்னாலும் ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம கட் பண்ணி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 சொட்டு தலைக்கு சேர்க்குற ஷாம்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை சேர்த்துக்கோங்க. 2 சொட்டு போதும். இப்போ இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு. இது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ரெண்டையும் நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க. இந்த லிக்விட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிடுதேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா ஜூஸ் பாட்டிலில் மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சமைச்சு கூட முடிச்சிடலாம். ஆனால் அந்த கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அப்படியே நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம தாளிசம் பண்ணும்போது அந்த எண்ணெய், அதுக்கப்புறம் குழம்பு இதுவை கொட்டுறது பார்த்திங்கன்னா அந்த அடுப்பே பயங்கரமாக அழுக்காக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே க்ளீன் ஆயிருங்க. இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனெல்லாம் பொரிக்கும் போது அடுப்பெல்லாம் கொட்டிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல மனமாக இருக்கும். இப்போ அந்த பர்னரில் நமக்கு தண்ணி எதுவும் பற்றக்கூடாது. அதனால் கொட்டாங்குச்சி நான் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட கொட்டாங்குச்சி இல்லை அப்படின்னா ஒரு பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இந்த மாதிரி நீங்கள் சிரட்டை எதுவும் வைக்கும்போது அந்த பர்னரில் தண்ணி போகாது உள்ள. இப்போ நம்ம எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். நீங்கள் லைட்டாக துடைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. நம்ம ஷாம்பும் ஆப்ப சோடாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆப்ப சோடா சேர்த்துருக்கிறதுனால நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம எப்போவும் இந்த மாதிரி அடுப்பை இந்த மாதிரி லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள் எதுவுமே வராதுங்க. இந்த ஆப்ப சோடாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் நைட்டு டெய்லி க்ளீன் பண்ணும்போது இந்த லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சனுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி கூட வராது. இப்போ பாருங்கள், நான் நல்லா தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு இன்னொரு வாட்டி இந்த துணியை அலசிட்டு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி தொடச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் அடுப்பு நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும். நான் இப்போ இதை ஃபுல்லாக நான் தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனே நல்லா மணக்குங்க. நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அடுப்பு எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதே லிக்விட் வச்சு நம்ம ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம். நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நான் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா டைல்ஸ் நல்லா புதுசு மாதிரி நல்லா மின்னுங்க. அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த ஷாம்பும் இந்த ஆப்ப சோடாவும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. ஷாம்பு தலைமுடிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு
இந்த டைல்ஸையும் நான் காட்டுறேன். கிச்சன் டைல்ஸை எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கிச்சன் வந்து நல்லா மணக்கும். ஒரு பூச்சி கூட நம்ம கிச்சனுக்குள்ளே வரவே வராதுங்க. கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிட்டேன். டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக வந்து அரிசி சேர்த்துக்கலாம். எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கலாங்க. ஜவ்வாது வந்து லைட்டாக சேர்த்தாலே போதும், நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பர்ஃப்யூமுக்கு பதில் இந்த மாதிரி ஜவ்வாது தாங்க சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போம்லாம் பர்ஃப்யூம் கிடையாது, நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சமாக அந்த அரிசியோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாட்டிலை வந்து அந்த கவர் இருக்குதுல்ல அதை வச்சே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா வந்து அதில் இருக்கிற மனம்லாம் போயிடும். இப்போ இந்த கவரை போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்க ஜவ்வாதையும் அரிசியையும் ஒன்றா வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இந்த டிப்பு வந்து எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பேப்பரை வந்து நல்லா மடித்து ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு விட்டுக்கலாம். பேப்பருக்கு பதில் ஒரு துணியில் கூட இந்த மாதிரி தட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். அது கூட வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து ரப்பர் பாயிண்ட் போட்டு எடுத்தாச்சு. இந்த அரிசி வந்து கொட்டிடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ நல்லா மடித்து ரப்பர் பாயிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். பீரோவில் நம்ம பட்டு சாரியெல்லாம் வச்சுருப்போம். பட்டு சாரி வந்து நம்ம எப்போவும் கட்ட மாட்டோம், எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் மட்டும்தான் வந்து கட்டுவோம். பட்டு சாரியோட அந்த மடிப்புக்கு உள்ளே வந்து இந்த சின்ன பொட்டணத்தை வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து பட்டு சாரி எடுக்கிறீங்களோ அப்போ நல்லா மணமாக இருக்குங்க உங்கள் சாரி உடுக்கும்போது. எப்போவுமே பட்டு சாரியை வந்து அயன் பண்ணி வைக்காதங்க. நீங்கள் எப்போ கெட்டுறதீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்ன மட்டும் நீங்கள் அயன் பண்ணுங்கள். நீங்கள் அயன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து பட்டு சாரி வந்து அந்த மடிப்பில் வந்து விட்டுரும். அதனால் பட்டு சாரியை எப்போவும் அயன் பண்ணி வைக்காதங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்ல மணமாக இருக்கும் உங்கள் பட்டு சாரி. இந்த மாதிரி சோப்பு கவர் வந்து நம்ம சோப்பை எடுத்துகிட்டு இந்த கவரை வந்து தூக்கி தூர போட்டுருவோம். இந்த டிப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமேல் வந்து நீங்கள் சோப்பு கவரெல்லாம் தூக்கி தூர போட மாட்டேங்க. இப்போ நான் இந்த சோப்பு கவர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து டபுள் சைடு செலோடாப்பு வந்து 2 வந்து கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ 2 வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த டிப்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பீரோவில் தான் இதை வந்து ஒட்ட போகிறோங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டு பீரோவில் உள்பக்கம் இருக்கிற அந்த டோரில் தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே. இப்போ இதை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்மளோட கம்மல், செயின் இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. கம்மலெல்லாம் ஒவ்வொரு பக்கமாக போட்டு வச்சுட்டு நம்ம தேடுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயாச்சும் நம்ம வச்சுட்டு தேடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம செயினுமே இது கூடவே போட்டுக்கலாம். நமக்கு வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்குள்ளே செயினையும் போட்டுக்கிறேன். கம்மல், செயின் நீங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே போடலாங்க. நிறையாவே இந்த பாக்ஸுக்குள்ள வந்து நம்ம போட்டு வைக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த அட்டையை. இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உள்ளே எல்லாமே போட்டிருக்கேன். இன்னுமே நமக்கு இடம் இருக்குது உள்ளே போடுறதுக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.